முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வால்நட்டு, வேர்க்கடலை, எதுல கொலஸ்ட்ரால் இருக்குது கோபி? எனக்கு தெரியாது. நீ சொல்லுங்க. அதுதான் இன்டர்வியூ. அதுக்கு இல்ல, இன்னொரு கேள்வி நான் கேட்கலாம். இல்ல, எனக்கு தெரிஞ்சு வால்நட்ல எதுலயுமே எதுலயுமே இல்ல. பாத்தீங்களா, எந்த நட்ஸ்லயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. புரிஞ்சுக்கணும். எந்த உணவு தாவரத்திலிருந்து வருகின்றதோ ஜீரோ கொலஸ்ட்ரால். ஸோ இந்த நட்ஸில் என்ன பண்ணுங்க, தோலோட எல்லாமே சாப்பிடும் பொழுது எல்லா நியூட்ரியன்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் கிடைக்குது. ஆனால் அதிகம் சாப்பிட்டா கலோரிஸ் வெயிட் கூடிடும். இது மாதிரி வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு. ஆனா வேர்க்கடலை சாப்பிட்டா சுகர் ஏறும் கிடையாது. புரோட்டீன் முக்கியமான கோபி. நம்ம என்ன பண்றோம்னா, என்னன்னா இப்ப பிரச்சனை, வீட்டுல நிறைய டாக்டர்கள், நம்ம வீட்டு டாக்டர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்ப நைட்டு வேர்க்கடலை ஏதோ பசிக்குது, கொஞ்சம் ஹார்ம்லெஸ்ஸா இதை சாப்பிடலாம்னு கல்லே எடுத்தோம்னா கல்ல சாப்பிட்டா சுகர் ஏறிடும் அப்படிங்கிறாங்க. சார் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஒருத்தன் தான் சார் டாக்டர் வித் மெடிக்கல் சர்டிபிகேட். ஆனா உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒண்ணு வச்சுங்க. ஏன் இந்த நட்ஸ் கெடுதலாக தெரியுமா? அதை போட்டு நெய்யில் போட்டு தாளித்து உப்பு போட்டு வறுத்து எல்லாம் பண்ணும்போது கெட்டதாயிடுது. நேச்சுரல் திங்ஸ். அது நிறைய பேர் பாதாம் பருப்புன்னா தோலில் தான் நிறைய இருக்குது, தோலோடு சாப்பிட்ணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எந்த தாவர உணவும் கொலஸ்ட்ரால். சார் ஐ திங்க் தி எமோஷன் டுவர்ட்ஸ் ஃபுட் சார், அது கொஞ்சம் நல்ல மாற்ற வைக்கணும். இந்த மீடியா வச்சு மக்களை மாற்ற வைக்கணும். சார் நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்திருக்கீங்களா? ஒருத்தர் அந்த பெரிய சோளாபுரியை சாப்பிடுறாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா கூட இருக்கலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்குறாங்க. சொல்றேன், அதை நீங்க ஆச்சரியப்படுவீங்க. டிவி கண்டுபிடிக்கும் போது டிவி குண்டா இருந்தது, பார்க்கறவன் ஒல்லியா இருந்தான். இப்போ டிவி ஸ்லிம் ஆயிடுச்சு, பார்க்குறவங்க குண்டானது. என்ன தெரியுமா? டிவி சினிமா பார்க்குறது சாப்பிட்றதுக்கு தான் பார்க்குறாங்க. அது ஒரு முடிக்கிறதுக்குள்ள ஃபுல்லாக முடியும். அப்போ அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க சினிமா தேட்டரில், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஜெயிண்ட் டைப் கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது அதே பார்க்கும்போது சாப்பிட்றது நமக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது. அது இன்ஸ்டன்ட் பேஸ்டு தடுக்கணும். நம்ம எல்லாமே பண்ண முடியும். அது நம்ம மைண்டு தான் மோட்டிவ். நம்ம இந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்த யூடியூப்ல பாருங்கள், உங்கள் மூலம் தான் எல்லாம் ரீச் ஆக முடியும் மக்களுக்கு. அதுதான் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் கம்யூனிகேஷன். இவர் எல்லாரும் சொல்ற மாதிரி டைமிங் ஆஃப் ஃபுட், ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைப் ஆஃப் ஃபுட்டை தாண்டி நீங்க சரி, இப்போ நீங்க ஒரு சீட் மீல், நம்ம இந்த ஒரு வாரத்துல எக்ஸசைஸ் பண்ணிக்கோ, ஒரு நாள் நம்ம ஏதோ சாப்பிட போறோம்னா அதை கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடலாம். அது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு 3 hours பிஃபோர் யூ ஸ்லீப். இப்போ ஏன் நீங்க இப்போ பிரெக்னன்சி ஆகுது இல்லைன்னா, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிற டைமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ அவங்க ஒருத்தர் இவங்க நைட் ஷிஃப்ட் போறாங்க, அவங்க ஆஸ்திரேலியா ஷிஃப்ட்ல இருக்காங்க, இவங்க யூகே ஷிஃப்ட்ல இருக்காங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கிற டைம்ல தே கோ அவுட், தே வாண்ட் டு ஹேவ் ஃபாஸ்ட் ஃபுட். அது முடிச்சுட்டு உங்களுக்கு ஒர்க், நீங்க காலம்பரை என்ன வேணாலும் நீங்க ஹெல்த்தியா இருக்கலாம். நைட்டு நீங்க ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11:30 மணிக்கு தூங்குறீங்கன்னா எங்க உங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸ், உங்களோட பாடி மெக்கானிசம் உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணுறதே ஆகாது. ஸோ டைமிங் ஆஃப் ஃபுட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்.